ஃபஸ்ட்டு வந்து கோல்டன் போனிக். இந்த ஃபிஷ்ஷோட பேர் வந்து கோல்டன் போனிக். இது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து கோல்டும் ரெட்டும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு வித்தியாசமாக இருக்கும். சரியா? இது நெக்ஸ்ட்டு வந்து கேண்டி மொசைக். கேண்டி மொசைக் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் டெயில் வந்து, அதாவது இந்த வால் இருக்குல்ல, வால் வந்து உங்களுக்கு 2-3 கலர் சேர்ந்த மாதிரி மிக்சடான கலரில் வரும். அதனால இதுக்கு அந்த பேர். நான் ஆல்ரெடி 2 நாளைக்கு முன்னாலேயே தண்ணி பிடிச்சி வச்சு அதில் வாழலாம் எடுத்து போட்டு அந்த வாட்டரை வந்து கொஞ்சம் நல்லா கண்டிஷனாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறேன். எதுக்காக அப்படின்னா தான் அந்த மீனுக்கு வந்து எதுவும் ப்ராப்ளம் வராது. ஏன்னா இடம் விட்டு இடம் மாற்றுறதுனால ப்ராப்ளம் வரும். அதுக்காக தான் 2 நாளைக்கு முன்னாடி தண்ணி பிடிச்சி வச்சு வாட்டர் சேஞ்செலாம் பண்ணிட்டேன். பார்த்தீங்கனாலே தெரியும். அடுத்த மீன் வந்து ஹெச்பி ரெட்ரோஸ். ஹெச்பி ரெட்ரோஸ் அப்படின்னா எதுக்கு இந்த பேர் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த காதும் வாலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெட் கலரில் தெரியும். நல்லா பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். ஃபுல்லாக ரெட்டாக இருக்கும், ப்யூர் ரெட்டாக இருக்கும். அதுக்காக இந்த பேர் ஹெச்பி ரெட்ரோஸு. என்கிட்ட இப்போதைக்கு பெருசாக இல்லை, இப்போ தான் வாங்கிட்டு போடுறேன். அடுத்தால எப்படின்னா எமரால்டு க்ரீன். இது ஒரு க்ரீன் கலரில், அதாவது பச்சை கலரில் லைட்டாக தெரியும். அவங்களுக்கு கண்ணாடி தொட்டியில் பார்த்தா இன்னும் நல்லா தெளிவாகவே தெரியும். இது வந்து எமரால்டு க்ரீன். தண்ணி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் வச்சுருக்கிறேன், ஏன்னா கொஞ்சமாக தான் பிடிச்சி வச்சுருக்கேன் தண்ணி. அடுத்து வந்து எல்லோ பிங்க். இது வந்து டபுள் கலர், அதாவது எல்லாவும் பிங்க் கலரை மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், இன்னும் கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். இது வந்து எல்லோ பிங்க்கு. அடுத்தது வந்து அல்பினோ டிராகன். இது வந்து உங்களுக்கு இது கலரிங்கே இது வந்து சூப்பராக இருக்கும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ நான் இதில் போட்டிருக்கறதுனால உங்களுக்கு தெரியாது, அடுத்த காட்டும்போது நான் உங்களுக்கு நான் தெளிவாக காட்டுறேன். இப்போ உங்களுக்கு இதில் கொஞ்சம் தெளிவாக தெரியாது. இது அந்த வால் இருக்குல்ல, வாலில் வந்து உங்களுக்கு வந்து தீ மாதிரி இருக்கும், அதாவது மஞ்சளும் சிவப்பும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு வித்தியாசமான கலரில் இருக்கும். இப்போ அந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு, அதனால் உங்களுக்கு சரியாக தெரியலை. அடுத்த டைம் வந்து இதை மட்டும் செப்பரேட்டாக உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். சரியா? இதோட பேர் வந்து அல்பினோ டிராகன். அது கொஞ்சம் வீடியோ வந்து இந்த வீடியோ வந்து தெளிவாக தெரியல, அதனால தான் அப்படி இருக்குது. கொய் டெக்ஸிடோ. இது இப்போ வந்து மார்க்கெட்டில் ரொம்ப ட்ரெண்டிங்காக மூவ் ஆகிட்டு இருக்குது. நானும் இப்போ தான் அதில் சிங்கிள் பேர் வாங்கி வச்சுருக்கிறேன். இது பேர் கொய் டெக்ஸிடோ. பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா அழகாக இருக்கும், பார்க்கறது கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும். அடுத்தல வந்து கொய், அல்பினோ கொய். இதுவும் மார்க்கெட்டில் இப்போ ரொம்ப வேகமாக மூவ் ஆகக்கூடிய ஐட்டம் தான். இதை நீங்கள் பார்த்தாலே தெரியும், அந்த வாலும் தலையும் வந்து சிவப்பு கலரில் இருக்கும், பாடி வந்து ஒயிட்டில் இருக்கும். அடுத்தால பர்பிள் பெரி. அந்த பாடி ஃபுல்லாகவே அந்த பர்பிள் கலரில் இருக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு அந்த பேர் பர்பிள் பெரி. எல்லாமே இப்போ தான் வாங்கிட்டு வந்து ஒரு நாள் தான் ஆகுது, இப்போ தான் கையோடு வாங்கிட்டு வந்து போடுறேன். அடுத்து வந்து லாவா ரெட்டு. இப்போ நம்ம ஹெச்பி ரெட்ரோஸ் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான், ஆனால் அதில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது வந்து லாவா ரெட்டு. இதுவுமே உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்தது வந்து பட்டர்ஃப்ளை. தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அதனால தான் உங்களுக்கு சரியாக தெரியாது. அடுத்த வர வீடியோவில் உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றும் செப்பரேட்டாக உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவாக போடுறேன். அதில் உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் நல்லா தெளிவாக தெரியும். இது வந்து பட்டர்ஃப்ளை கப்பி. இது வந்து ப்ளூ பாண்டா. ப்ளூ கலரில் இருக்கும், அது கொஞ்சம் ப்ளூ கலரில் இருக்கும். அந்த ஃபீமேல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதான் ப்ளூ பாண்டா. இது வந்து சில்வர்டோ. அதாவது உங்களுக்கு பாடி வந்து சில்வர் கலர் இருக்கும், அந்த வால் வந்து சிவப்பு கலரில் இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் சில்வர்டோ. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், சரிங்களா? இது நல்லா ஆக்டிவாகவே இருக்குது. இதுதான் இப்போ புதுசாக நான் வாங்கிட்டு வந்த கப்பி ஃபிஷ்ஷோட வெரைட்டி. இதுக்கு ஒவ்வொருக்கும் தனித்தனியான ஒரு வீடியோ அடுத்தடுத்தால போடுறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.